Hi friends, இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஈவெண்ட் ஹேண்ட்லர் எப்படி பண்ணுறது டெலிகேட் யூஸ் பண்ணி C# அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு கன்சோல் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு நான் டெலிகேட் யூஸ் பண்ணுறேன். பப்ளிக் ஸ்பேஸ் டெலிகேட் வாய்டில் அதுக்கு ஒரு நேம் ஈவெண்ட் ஹேண்ட்லர் அப்படின்றனால நான் ஈடெல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூவை நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நான் வந்துட்டு ஈவெண்ட் ஹேண்டில் பண்ணணும். ஸோ நான் எனக்கு வந்துட்டு அவுட்புட் ஸ்க்ரீனில் எனக்கு பிரிண்ட் ஆகணுன்றனால நான் ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணியிருக்கேன். தென் ஒரு கிளாஸ், அதில் வந்துட்டு ஒரு மெத்தட் நான் வச்சுக்கிறேன் ட்ரிகர் பண்ணுறதுக்காக. ஈவெண்ட் தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன். ஸோ பப்ளிக் ஸ்பேஸ் ஈவெண்ட், என்னோட டெலிகேட் நேம் ஈடெல் ஸ்பேஸ் ஒரு நேம் அதுக்கு. இப்போ வந்துட்டு என்னோடய மெத்தட் நான் வந்துட்டு டிக்ளேர் பண்ணுறேன். வாய்டில் ட்ரிகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ட்ரிகரில் வந்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். என்னோடய ஸ்ட்ரிங் வேல்யூவை பொறுத்து ஸ்டேட் வந்துட்டு நல்லா இல்லை அப்படின்னா எனக்கு வந்துட்டு என்னோடய அவுட்புட் ஸ்க்ரீன் வரணும். ஸோ ஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டேட்டில் வந்துட்டு எனக்கு அவுட்புட் ஸ்க்ரீன் பிரிண்ட் ஆகணும். ஈவெண்ட் காட் ட்ரிகர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு என்னோடய கிளாஸில் நான் என்னோடய மெத்தட் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய மெயின் கிளாஸ்க்கு வந்துட்டு நான் அந்த கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். E1 அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுறேன். E1ல் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கரண்ட் மெயின் கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஸ்பேஸ் P1 is equal to new program. இப்போ என்ன பண்ணுறேன்னா என்னோடய ஈவெண்ட்டோட ஆப்ஜெக்டை வச்சுட்டு நான் என்னோடய டெலிகேட்டை நான் ட்ரிகர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டேட் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு நியூ ஸ்பேஸ் என்னோடய டெலிகேட் நேம் ஈடெல், அதில் ப்ரோக்ராமோட ஆப்ஜெக்ட் P1 டாட் இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு கேட்ச் ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். ஸோ நான் ஈவெண்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெம்ப்ரவரியாக கொடுக்குறேன். இதுக்கான மெத்தடை நான் கீழே க்ரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் வாய்ட் ஈவெண்ட் கேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதில் வேல்யூ வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். கொடுத்ததும் இதில் வந்துட்டு எனக்கு ஒரு எம்டி ரைட் லைன் நான் கொடுத்துக்கிறேன். கன்சோல் டாட் ரைட் லைன், இதில் என்னோடய ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆகணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு ட்ரிகர் பண்ணணும், ட்ரிகர் பண்ண அப்புறமா தான் எனக்கு வந்துட்டு அவுட்புட் வரணும் அப்படின்னா நான் என்னோடய ஆப்ஜெக்டை வச்சு ட்ரிகர் அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அவுட்புட் ஸ்டெபிலிட்டிக்காக கன்சோல் டாட் ரீட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஈவெண்ட்டை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ட்ரிகர் பண்ணுறதுக்கான கண்டிஷன்ஸ் இங்கே கொடுத்துட்டோம். ட்ரிகர் ஆகிறதுக்கு ஆப்ஜெக்ட் மூலியமாக நம்ம வந்துட்டு இங்கே டெலிகேட்டை ட்ரிகர் பண்ணியிருக்கோம். இதோட அவுட்புட் நான் இங்கே காட்டுறேன். ஈவெண்ட் காட் ட்ரிகர்டு. இது எப்படி நமக்கு வந்துட்டு அவுட்புட்டில் ஈவெண்ட் காட் ட்ரிகர்டு அப்படின்ட்டு வருது அப்படின்னா நம்ம வந்து இங்கே கண்டிஷன் இஸ் நாட் நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கை நமக்கு இங்கே பாஸ் பண்ணுறோம் அப்படின்றனால நம்மளோட கிளாஸ் ஆப்ஜெக்டை வச்சு நான் இங்கே மெத்தடை ட்ரிகர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள், tutorjobs.com. இதில் அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களோட யூடியூப் சேனல் மறக்காமல் பாருங்கள் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.